நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி. டிஜிட்டல் அரெஸ்ட் உள்ளிட்ட சைபர் மோசடிகளில் கோடிக்கணக்கில் பணம் இழப்பதை தடுக்க புதிய இணையதள வசதியை சிபிஐ அறிமுகம் செய்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், ஓவர் டு யூ. விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல கடந்த 2025 ஆண்டுல மட்டும் 2176 கோடி ரூபாய் சைபர் மோசடிகள்ல சிக்கி பொதுமக்கள் பணத்தை இழந்திருக்கிறார்கள். குறிப்பாக அதுல 131 கோடி ரூபாய் மட்டுமே இதுவரை மீட்கப்பட்டு பணத்தை ஒப்படைத்திருப்பதாக தமிழக சைபர் கிரைம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் பெரும்பாலான பணத்தை பொதுமக்கள் எந்த வழியில இழந்திருக்கிறார்கள் என்றால் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் மூலமாகத்தான் பணத்தை இழந்திருப்பதாக தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், முந்தைய காலங்களில் கிஃப்ட் விளைந்திருப்பதாகவும் அதனை பணத்தை கொடுத்தால் உடனடியாக தாங்கள் வெளிநாட்டிலிருந்து கிஃப்ட் கொடுத்திருப்பதாக ஒரு மோசடியை அரங்கேற்றி வந்தார்கள். அதன் பின்னர் அவர்கள் மெருகேற்றி பல்வேறு முறையில் இந்த டிஜிட்டல் அரெஸ்டை அரங்கேற்றி வருகிறார்கள். குறிப்பாக சிபிஐ நாங்கள் அரெஸ்ட் செய்ய போகிறோம் என கூறி இந்த ஒரு வகை மோசடியை தொடர்ச்சியாக கடந்த ஒரு ஆண்டாக இந்த சைபர் கிரைம் கும்பல் அரங்கேற்றி வருகிறார்கள். அது எப்படி என்று பார்த்தோம் என்றால், ஒரு கால் ஒன்று வரும், பொதுமக்களுக்கு ஒரு கால் வரும். அந்த காலில் எடுத்தோம் என்றால் தாங்கள் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாகவும், உங்கள் மீது ஒரு வழக்கு இருக்கிறது, அந்த வழக்கு போதைப்பொருள் வழக்கில் உடனடியாக தாங்கள் கைது செய்ய வேண்டும் என அவர்கள் தெரிவிப்பார்கள். அதை நம்பாமல் போனால், பொதுமக்கள் நம்பாமல் போனால் அவர்கள் வீடியோ கால் மூலமாகவும் பின்புறமாக சிபிஐ இருப்பது போன்ற ஒரு வடிவில் இவர்கள் தோன்றி தொடர்ச்சியாக பொதுமக்களை தொல்லை கொடுப்பார்கள். அதிலும் அவர்கள் நம்ப மாட்டார்கள் என கூறினால் உடனடியாக சிபிஐ அந்த பொருந்திய ஒரு காப்பி ஒன்று கொடுப்பார்கள், சம்மன் காப்பி போன்று. இதில் இந்த வழக்கில் நீங்கள் கைதாக போகிறீர்கள் என குறிப்பிடுவார்கள். இதனை நம்பிய அந்த பொதுமக்கள் உடனடியாக தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கூறினால், தங்களுக்கு இது போன்ற ஒரு கோடி கணக்கில் பணம் வேண்டும் என்று கூறி அந்த சிபிஐ என கூறி ஒரு போலியான கும்பல் ஒன்று தொடர்ச்சியாக அரங்கேற்றும். இதுதான் கடந்த ஒரு வருடத்தில் அதிகமாக பொதுமக்கள் பணத்தை இழந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக சைபர் கிரைம் தரப்பிலையும் இது போன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்தாலும் இந்த பணம் இழப்பதானது தொடர்ச்சியாக அரங்கேறி வந்திருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காகத்தான் சிபிஐ ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறது. குறிப்பாக சிபிஐயோட அந்த வலைத்தளத்தில் ஒரு அபை என்ற இணையதள வசதி ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இந்த அபை என்ற இணையதள வசதி மூலமாக என்ன செய்யலாம் என்றால், இந்த மோசடி கும்பல் இந்த சிபிஐ நோட்டீஸை உடனடியாக அனுப்பினால் அந்த நோட்டீஸை உடனடியாக உங்களது மொபைல் எண், பொதுமக்கள் மொபைல் எண் அந்த அபை வெப்சைட் மூலமாக சென்று உங்களது மொபைல் எண், அதே போன்று ஓடிபி வந்தவுடன் அந்த ஓடிபியை செலுத்தியவுடன் அந்த சைபர் கிரைம் கும்பல் அனுப்பிய அந்த கடிதம், அதாவது சிபிஐ கடிதம் சமன் என்ற ஒரு நகல் இருக்கும். அந்த நகலை எடுத்து அந்த ஆப்பில் அபை என்ற ஆப் மூலியமாக போட்டால் இது சிபிஐ தான் அனுப்பியதா, உண்மையான கடிதம் தானா அல்லது பொய்யான கடிதம் என உடனுக்குடன் தெரிவதற்காகத்தான் இந்த அபை என்ற வசதியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வசதி மூலமாக இந்த டிஜிட்டல் அரெஸ்டை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம் என்ற முறையை கையாள்வதற்காகத்தான் இந்த சிபிஐ இந்த ஒரு புது நடைமுறையை எடுத்திருக்கிறார்கள். இந்த நடைமுறையானது தொடர்ச்சியாக நடந்து வருவதால் அடுத்த வருடத்தில் இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் முழுவதுமாக குறையும் எனவும் சிபிஐ ஒரு புது முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். இந்த அரெஸ்ட் மூலமாக தமிழக சைபர் கிரைம் போலீசாருக்கும் முழு உதவியாக இருக்கும் எனவும் தமிழக சைபர் கிரைம் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் கடந்த ஆண்டு 2179 கோடி ரூபாய் டிஜிட்டல் அரெஸ்ட்ல மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பொதுமக்கள் இழந்திருப்பதாக, இதனை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் சிபிஐ ஒரு முது முயற்சியை எடுத்திருக்கிறது. முன்னதாக 1930 என்ற ஒரு எண் இருந்தாலும் இந்த சைபர் கிரைம் அரங்கேற்றம் செய்யக்கூடிய கும்பல் தொடர்ச்சியாக தங்களது பாணியை மெருகேற்றி வருகிறார்கள். இந்த டிஜிட்டலோட வசதி உயர அந்த சைபர் கிரைம் கும்பலும் தொடர்ச்சியாக தங்களது பாணியை மாற்றி கைவரிசை காட்டு வருவதால் இது முழுவதுமாக இந்த டிஜிட்டல் அரெஸ்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே சிபிஐ ஒரு அபை என்ற ஒரு இணையதள வசதியை உருவாக்கி இதன் மூலமாக கட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையை எடுத்து வருகிறது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. நாகர்கோவில் கவிதாலயா நாட்டியப்பள்ளி வழங்கும் பரதநாட்டிய அரங்கேற்றம், சலங்கை அணிவிழா மற்றும் நாட்டுவாங்க அரங்கேற்றம். இடம் எம்டிபி மஹால். நேரம் மாலை 4 மணி.